பூக்கள் பறிக்கலான்னு மாடிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்ன பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேங்க. முதல்ல இந்த ஒயிட் கலர் நாட்டு ரோஸ்லேருந்து பறிக்கிறேன். ஒயிட் கலர் நாட்டு ரோஸ் பறித்து எடுத்தாச்சு. இனி அடுத்து இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் பூவை தான் பறிக்க போகிறேன். அப்புறம் இந்த ஆப்பிள் ரெட் ரோஸில் 2 பூ நிற்கிது. இங்கே மேலே ஒரு பூ நிற்கிது, கீழே தண்டு பக்கம் ஒரு பூ நிற்கிது. இந்த 2 பூவையும் பறிக்கிறேன். ஒரு எல்லோ கலர் சாமந்தி பூ பெருசாக அழகாக விரிஞ்சிருக்கு, அதையும் நான் பறிக்கிறேன். மூக்குத்தி ரெட் ரோஸில் மொத்தம் இவ்வளவு பூக்கள் நிற்கிது. இதையும் நான் பறிச்சு எடுக்கிறேங்க. எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மொத்தம் எவ்வளோ பூன்னு. அப்புறமா இந்த சீசனுக்கு பிங்க் கலரில் பூக்கிற 7 days ரோஸ். இது வரைக்கும் சாண்டல் கலரில் பூத்துட்டு இருந்து, ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக பிங்க் கலரில் பூக்கிற இந்த மொத்தம் 3 பூ இருக்குது. 3 7 days ரோஸையும் பறிச்சு எடுக்கிறேன். அப்புறம் ஒரு கலர் சேஞ்சிங் ரோஸ் இருக்குது. இது ஒழுங்காக பூக்கல்ல ட்ரிப்ஸ் அட்டாக்கெல்லாம் ஒரு மாதிரி தான் பூத்துருக்கு. இந்த பூவையும் பறித்து எடுக்கிறேன். மொத்த பூக்களையும் அறுவடை பண்ணியாச்சு. பூவை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில். டோட்டலாக எல்லா பூக்களுமே அறுவடை பண்ணியாச்சு. இவ்வளவு தான் என் மாடி தோட்டத்தில் நான் இன்றைக்கு பறித்த பூக்கள். இன்னும் மொட்டுகள் இருக்குது, அழகாக பூத்துட்டு தான் இருக்குது. இன்னும் வரும் நாட்களிலும் இதுபோல் அறுவடை பண்ணிக்கலாம்.